பல வரிகள் மருந்தும் இல்ல அறுவையும் இல்ல மரபணு வலி இங்கு மாயம் இன்ஜெக்ஷனும் இல்ல காசும் இல்ல சுகமாகும் உடல் இது சாத்தியம் கிராமத்தோடு தென் கொரியாவின் கைமழை அக்குப்ரெஷர் வழி வலி இன்றி நிம்மதி முட்டாளும் மூத்தும் கூட சுத்தி ஓடுமே முன்னோக்கி வாழ வழி இதுதான் தேடுமே வயது பார்க்காம உடம்புக்கு சத்தம் வாழ்க்கைக்கு சேராக தரும் மொழிச்சுடன் வந்து இல்லாமல் மாற்றத்தை கண்டோம் இயற்கையின் சத்தத்தை இங்கேவே உணர்ந்தோம் சேராக மருந்து நலம் மனதுக்கும் உடலுக்கும் அமைதி தரும் காசு இல்ல கவலை இல்ல இதுதான் நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கை நிலம் கோயம்புத்தூரின் பெருமை சேராக சிகிச்சை இயற்கையின் பேரருளால் வாழ்வில் புத்தம் புதிய சிகரம் காலங்கும் இல்ல அறுவையும் இல்ல மரபணு வலி இங்கு மாயம் இன்ஜெக்ஷனும் இல்ல காசும் இல்ல சுகமாகும் உடல் இது சாத்தியம் கிராமத்தோடு தென் கொரியாவின் கைமழை அக்குப்ரெஷர் வழி வலி இன்றி நிம்மதி முட்டாளும் மூட்டும் கூட சுத்தி ஓடுமே முன்னோக்கி வாழ வழி இதுதான் தேடுமே வயது பார்க்காம உடம்புக்கு சத்தம் வாழ்க்கைக்கு சேராக தரும் மொழிச்சுடன் வந்து இல்லாமல் மாற்றத்தை கண்டோம் இயற்கையின் சத்தத்தை இங்கேவே உணர்ந்தோம் சேராக மருந்தில் நலம் மனதுக்கும் உடலுக்கும் அமைதி தரும் காசு இல்ல கவலை இல்ல இதுதான் நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கை நிலம் கோயம்புத்தூரின் பெருமை சேராக சிகிச்சை இயற்கையின் பேரருளால் வாழ்வில் புத்தம் புதிய சிகரம் காசு இல்ல கவலை இல்ல இதுதான் நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கை நிலம் கோயம்புத்தூரின் பெருமை சேராக சிகிச்சை இயற்கையின் பேரருளால் வாழ்வில் புத்தம் புதிய சிகரம். ஓகே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. என்னுடைய பேர் உபய், அக்குபஞ்சரிஸ்ட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக சராய்கேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரம் நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட்டில் இந்த ஒரு சராய்கேர் ஹெல்த் கேர் பிளேஸாக இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து நம்முடைய ரகுராம் அப்பா ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் இப்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம அங்கே ஃப்ரீயாக தான் தெரப்பி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெட் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின ஒரு சிறிய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு என்ன ரீசனுக்காக அவங்க வாங்கினாங்க, வாட் இஸ் த ரீசன் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்போம். சரிங்களா? ஓகே, அப்போ ஹாய்ப்பா, வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கும். உங்கள் பேர், உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் ரகுராமன். என்னோட ஒய்ஃபு, ஒரு சன். ஓகே, 2 பேர்த்தோட ராமர் ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, சர்ச் ரோடு அண்டு ஸோ என்னோட தொழில் இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அது என்னோட தொழில். ஓகே, ஃபுல்லாக ஐடி எனி கார்பரேட் கம்பெனிஸ். ஓகே, இப்போது அங்கே என்ன ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வந்தீங்கப்பா? ஃபர்ஸ்ட் டே வரப்போ நம்பிக்கையோடு வந்தீங்களா, இல்லை இது என்னன்ற செக் பண்ணலான்றதுக்காக வந்தீங்களா? மனநிலை என்னவாக இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ முதல்ல நான் வந்து யூஸ் டு டேக் இந்த யோகா எக்ஸசைஸ் பண்ணால் ஹெல்த் எப்பவுமே நல்லாயிருக்கு அப்படின்னு. ஓகே, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆழமாக முதல்லேருந்து இருக்குது. பட் இருந்தாலும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எங்களோட சன் சொன்னாப்புல, ஸோ வாட்டர் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அதனால் நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு. அப்புறம் அது ரிலேட்டடாக நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ எங்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக சொன்னவங்க யார்? அது வாட்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது எங்களோட சன். அவரு சர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, பையன் அவர் பார்த்துட்டு ஸோ சில டைமுக்கு பாடிக்கு இஷ்யூ வர்றது இந்த வாட்டர் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு. அதனால் நாங்கள் இந்த கேன் வாட்டர் அப்படி வாங்கி யூஸ் பண்ணோம். ஒரு வாட்டர்லேருந்து அதுவும் கொஞ்சம் திருப்தியாக இல்லை. அப்போ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். அது ஒரு நண்பர் மூலிமா ஸோ வாட்டர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அப்போது என்னென்னு அது பார்க்கலான்னு ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. செராக்கருங்கிற அமைப்பு. ஓகே, ஸோ மெயினாக
உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக எனக்கு பட்டுருச்சு. அது வெளியே போச்சு அப்படின்னா தென் பாடி இயற்கையாக ஓகே அதுக்கான பவர் என்ன இருக்கும் அதோட செயல்படும் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது. அண்டு இந்த செராக்கரில் பண்ணுற அப்ரோச் வந்து ஓகே ஸோ முழு உடலுக்குமான ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது இனி ஒன்று எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிது. ஸோ மனிதர்கள் எல்லாருமே ஓகே வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்கிறது, சந்தோஷம் ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் போதுமான அளவு கவனம் செலுத்துகிறோமாங்கிறது முக்கியம். நானே ஓகே சில டைம் மிஸ் ஆகி இப்போ பிரச்சனை ஆன பின்னாண்ட இப்போ போயிட்டுருப்பேன். ஸோ இப்போ இதில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் இது எல்லாமே எனக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்தது. அப்புறம் நான் எடுத்தேன் 1 நாள் 2 நாள்லேயே எனக்கு நிறைய வியர்த்துது, அப்படி ரிலாக்ஸாக இருந்தது, கொஞ்சம் லைட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தேன் எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒய்ஃபும் 2 பேருமே வந்து எடுத்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மெடிசன் இல்லை, மாத்திரை இல்லை, இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை, இந்த இலவசம்னு சொல்கிறப்போ உங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு? இலவசம் சொல்லி எடுக்கும்போது நான் எதுவும் யோசிக்கல. இந்த சென்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன பயன்களுக்கு இதில் அப்படிங்கிறத பார்த்தேன். ஓகே, 1 நாள் 2 நாள்லேயும் எனக்கு அதோட பயன் புரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பயன் புரிஞ்சதுனால இது வந்து நம்ம சமூகத்துக்கு ரொம்ப தேவை கண்டிப்பாக. அந்த இதில் வந்து ஓகே ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து ரொம்ப மக்களுக்கு தேவை. அது அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சவங்க அது வாங்கி அவங்களுக்கு உபயோகப்படுத்துறது அதுவும் தேவை அப்படின்னு புரிஞ்சது. இப்போ அங்கே வந்து இலவசமாக தானே இருந்துச்சு இல்லைங்களா? நீங்கள் என்ன ரீசனுக்காக நீங்கள் வாங்கினீங்க? ஸோ அதில் 2-3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா எனக்கு இலவசமாக ஓகே ஸோ எடுக்கும்போது அதில் நான் ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னு விரும்பினேன். ஓகே, அதனால் ஏன்னா இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க சென்டருக்கு அதெல்லாம் ஓகே ஸோ மணி எல்லாம் முடியாது இல்லையா? அதனால் நான் கேட்டேன் இந்த டொனேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னால அப்புறம் நான் எந்த விதத்தில் உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நிறைய பேர் வரும்போது அவங்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டா ஸோ வேறவங்க அதை உபயோகப்படுத்தலை அப்படின்னு தோணுச்சு. சூப்பர். ஓகே ஸோ பயனில் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போய்கிட்டு நானும் ஓகே சில நண்பர்கள் உறவினர்கள் சொல்லியிருக்கிறோம், ஒருத்தர் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது நல்லது. அப்புறம் இனி ஒன்று என்னோட நேரங்கள் ஆல்சோ எங்களுக்கு ஸோ குறிப்பிட்ட டைமில் ஓகே எடுக்கிறது பெட்டராக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆரோக்கியத்துக்காக இது செலவு பண்ணுறது முக்கியம். சரியான ஒரு டிசிஷனாக இருந்துச்சு இல்லைங்க? எந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம வீட்டில் இது வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கப்பா? நம்மளோட ஆரோக்கியத்துக்கு இது முக்கியன்றது எந்த நேரத்தில் நீங்கள் டிசிஷன் கரெக்டாக எடுத்தீங்க? நான் 2வது நாளே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ ஒய்ஃபு க்ளீன் ஆகும்னு ஓகே ஸோ பாடி ஓகே ஸோ இறக்கும் வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போகிறது நல்லது. அதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இதில் நம்புகிறேன்னா இந்த ஸ்பீசிஸ் அதெல்லாமே யாரையுமே நம்பி இல்லை, கடைசி வரைக்கும் அது நல்லா வாழ்ந்து ஆரோக்கியமாக இருந்து இறக்குது. ஓகே மனிதர்கள் மட்டும் எதுக்கு அடுத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்துக்குவாங்க, பார்க்க மாட்டாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அது பின் அப்புறம் அவங்களுக்கு நம்ம சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கும் எல்லாம் மனிதர்கள் தானே, அவங்களுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஓகே எண்ணம் வந்தது. அப்புறம் அதே சமயம் நான் ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் நமக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா அது எல்லோரும் உபயோகப்படுத்தும் போது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கும் அது எடுக்கும்போது ஓகே பிடிச்சது. ஸோ ஆரோக்கியத்துக்கு ஒப்பனல அப்படின்னு ஸோ அதை உடனே முடிவு பண்ணிட்டோம். அவங்கள வாங்க சொல்லுவாங்கன்ற ஒரு வதந்தி இருக்கலாம். மேபி ரத்தம் உறிஞ்சிரும், போன் பொடி ஆகிடும், வேறு சம்திங் XYZ அந்த மாதிரி. நீங்கள் எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ஒரு விஷயம் அது இன்னும் ஓகே அந்த ப்ராடக்ட் என்ன, அது எப்படி செயல்படுது, அதனால் இன்னும் உபயோகம், வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறது ஒன் ஆஃப் த வே. அதனால் நாங்களும் கேள்விகள் கேட்டோம், இது எப்படி செயல்படுது, வாட்டர்னால் என்ன ஆகுது, வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா, இப்போ வாட்டரோட ப்ராசஸ் என்ன ஆகுது, எப்படி அது செப்பரேட் பண்ணுது, அல்கலைனாக எப்படி மாறுது, ஆசிட் எப்படி ஆகுது, என்னோட ஒய்ஃபும் கேட்டாங்க. ஸோ அதுக்கு போதுமான அளவுக்கு சயின்டிஃபிக்காக தகவல்கள் கிடைச்சிது. ஓகே ஸோ அந்த தகவல்கள் நம்மளுக்கு ஓகே ஸோ போதுமான அளவுக்கு ஓகே ஸோ பகுத்தறிந்து புரிஞ்சுக்க முடியறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அது வந்து ஓகே முடிவு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அது வந்து வதந்தி ஓகே
ஓகே அங்கே சிலர் வெயிட் பண்ணும்போது பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ இதெல்லாம் நான் வந்தால் வாங்கணுமா அப்படின்னு. அப்புறம் நானும் அதை கேட்டேன், எல்லோரும் வாங்கணுமா அப்படின்னாண்ட அப்படின்னு. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஓகே யாரும் கம்பல் பண்ணுறதில்ல, ஸோ ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ அதுக்காகத்தான் இந்த தெரப்பி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. அதனால் நானும் அவங்களுக்கு சொன்னேன், ஸோ எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அது ஸோ அதாவது நான் பார்க்குறேன். ஓகே, ப்ரைஸ் வந்து ஹை அப்படின்றது தோணுதா இல்லை எப்படி உங்களுக்கு? ஆரம்பத்தில் சொல்லும்போது அது ஹையாக தான் தோணுச்சு. என்ன ப்ரைஸ் டோட்டலாக வாங்கினது? ஆரம்பத்தில் ஓகே ஸோ 6 lakh ஏதோ சொன்னாங்க. அப்புறம் அதில் வந்து மானியம் மூலிமா வாங்கினா கம்மியாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அதனால ஸோ மானியத்தில் வாங்கினா என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதனால ஓகே ஸோ மானியமுக்கு ஸோ அது எப்போ அவைலபிளோ அப்போ கேட்டோம். ஸோ ஓகே ஸோ நல்ல அவைலபிள் செக் பண்ணி சொல்கிறேன் நாங்கள், அது வந்தது. ஸோ அதனால் ஹெல்த்துக்கு ஓகே இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே ரொம்ப முக்கியம் தோணுச்சு. அதனால உடனே ஃபார் இட். ஓகேப்பா. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோடைய அணுகுமுறையெல்லாம் எப்படி இருந்துச்சு? அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டு ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இலவசம்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ட்ரீட் பண்ணுற மாதிரி, ஏன்னா காசு கொடுத்தே வந்து சில விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இலவசமாக இவங்கனால எப்படி இதை ப்ரொவைட் பண்ணணும் சில டவுட்ஸ் இருக்கும் இதை பார்க்குறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ நான் ஒரு ஸ்டாஃபோட எல்லாத்தோடமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக பேர் கூட நான் கேட்கல. ஓகே ஆனால் ரொம்ப அக்கறையாக அன்பாக பழகுவாங்க, போதுமான தகவல்கள் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க, அது ஒன்று. அப்போ எப்படி எது எடுத்துக்கலாம் எது எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே ஸோ தண்ணி இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஓகே ஸோ அது இந்த சிஸ்டம்க்கு அது கொஞ்சம் சேலஞ்சு அதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் வெளிப்படையாக இருக்கிறாங்க, இது எங்களால் கொடுக்க முடியும் இது கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் போதுமான ஓகே ஸோ தகவல்கள் கொடுக்கறது, அக்கறையோடு கவனிச்சுக்கிறது, ரிசீவ் பண்ணுறது, அண்டு போதுமான அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அண்டு இந்த டெஸ்டிங் பண்ணும்போது அந்த ரிசல்ட்டை இதனால் வருது, ஓகே இதை பற்றி பயந்துக்க வேண்டாம், ஸோ இது பண்ணோன்னா இது தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே ஓகே ஸோ ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குது. கடைசியாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேபி ஓகே ஸோ நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஓகே பிறந்து வாழ்கிறது நம்ம சந்திக்காமல் இருக்கலாம், ஓகே சேர்ந்து இருக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம உடம்பு ஆரோக்கியத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ஓகே ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஸோ மெடிசின் மற்ற விஷயங்கள் அதில் போய் நம்மளோட நேரம் ஆனால் செலவு பண்ணுறதை விட ஓகே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கிறது, ஆரோக்கியம் எடுத்துக்கிறது நமக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு, நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் நம்ம நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ ஹோப் எல்லாருமே பயன்பெறுவீங்க, எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்மளோட ரகுராம் அப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ளஸ் சில நல்ல தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. இதை கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக ஒரு மருந்தில்லா வாழ்க்கையை வந்து முன்னோக்கி பயணிக்க கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றிங்கப்பா. தேங்க்யூ. எல்லா அப்பா அம்மாவுக்கும் நன்றி. தேங்க்யூ.